வணக்கம் நண்பர்களே, நம்ம ஊர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லலாம். அதாவது யாழ்ப்பாணத்தில் வீடுகளிலேயே நடக்கக்கூடிய ஒரு தும்புத்தடி மற்றும் விளக்குமாறு உற்பத்தி தொடர்பான ஒரு சிறு கைத்தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் பல பேரால் மேற்கொள்ளப்பட்டு வந்த இந்த சிறு கைத்தொழில் இப்போ மிக மிக அருகி கொண்டே தான் போகுது. அதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று இந்த தொழிலை செய்கிறார்கள் தொழிலை செய்யாமல் விட்டது ஒரு காரணம். அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த விளக்குமாறோ தும்புத்தடியோ பெரும்பாலும் அதாவது தும்பில் செய்த தும்புத்தடியை பற்றி தான் நான் இதில் சொல்கிறேன். அந்த தும்புத்தடிகளை வீட்டில் பாவிக்கிறார்கள் மிகவும் குறைஞ்சோண்டு வந்துட்டுது. அதால் இந்த தொழிலை செய்கிறார்களும் பெரிய அளவில் செய்யாமல் தங்களுக்கு ஏற்ற அளவில் சின்ன சின்ன ஒரு கைத்தொழிலை தான் செய்து கொண்டு இருக்கணும். அடுத்த நாங்கள் இந்த தும்பு தடியை மற்றது விளக்குமாறை எப்படி செய்யணும், அதற்குரிய மூலப்பொருட்களை எங்கே இருந்து எடுக்கணும் என்ற விஷயம் சம்மந்தமாக ஒரு ஆளோட கதைச்சு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த தொழில் 93ஆம் ஆண்டுலேருந்து செய்கிறோம். இந்த ஈக்கு ஒரு கிலோ இப்போ 60 அப்படி தென்மராட்சிலாம் நடக்கிறேன். தென்மராட்சியிலேருந்து ஒரு ஆள் எடுத்து வச்சுட்டு கோல் பண்ணுவோம். நாங்கள் கட்டி கொண்டு வருவோம். மற்றது இப்போ தும்பு கொழும்பு துறையில் எடுக்கிறது. கொழும்பு துறையில் அது கடலில் சாப்பிட்டு தான் அடிக்கிற தும்பு. அப்போ தான் அந்த பதமாக எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பதத்தில் போயிடும் அந்த தும்பு. அவை எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு கீறு ஒரு மட்டையில் ஒரு தேங்காயில் ஒரு 5 பெறக்கூடியது பெறும். ஆனால் ஒரு கீறு 3 ரூபாய்க்கு தெரிவினோம் எங்களுக்கு. அதை நான் ஒன்று ஒரு ஒரு தும்பு தடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா 10 கீறு வேணும், ஒரு 30 ரூபா தும்பு வேணும். அந்த ஒரு தும்பு தடி விளக்குமாறுன்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல விளக்குமாறு ஸ்பெஷல் விளக்குமாறுன்னு சொன்னால் அடிக்கிறதுக்கு 800 கிராம் ஈக்கி வேணும். நார்மல் விளக்குமாறுன்னு சொன்னால் 2ஆம் நம்பர் விளக்குமாறுன்னு சொன்னால் அதுக்கு 600 கிராம் ஈக்கி வேணும். அப்படிப்பட்டு தான் அடிக்கணும். தடி மஞ்சவுண்ணா இது அதாவது என்னென்னு சொல்லிச்சுடா, இந்த பலாலி மயிலட்டி தையட்டி வசாப்படால் உங்கால இடத்துலாம் வெட்டி கொண்டு வரவேன். இந்த ஒரு தடி 12 ரூபா படி தெரியும். மஞ்சம்னா என்ன சொல்லி சொன்னால் உழுக்க மாட்டுது. பட்டையை தட்டி விட்டால் நீண்ட காலம் ஒரு 10 வருஷம் வேண்டாம் 20 வருஷம் வேண்டாலும் அப்படியே கிடக்கும். பட்டை தட்டணும். பட்டையோடு கிடந்தால் பலதாக போயிடும். உடனே பட்டையை தட்டி போட்டு நாங்கள் வச்சு போட்டு சொன்னால் இவ்வளோ காலத்துக்கும் அதை பாவிக்கலாம். அதில் ஒரு மற்ற தடியல் பூரசம் தடியல் வேறு தடியல் இப்படி பாவிக்க மாட்டுது. மற்ற நாங்கள் மிஷினில் தான் இந்த சீவிப்பட்டு அப்புறம் சீவிலி கூட்டால் போகிறோம். நாங்கள் இப்போ அதுக்கு அடுத்த இந்த உருட்டுறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று பார்த்துருக்கேன். இன்னும் செய்கிறதில்லை. செய்ய சொன்னால் இது உருட்டுற ஈஸியாக இருக்குது. நாங்கள் இது பட்டை இல்லாமல் மிஷினில் தான் தட்டுறோம். இனி நாங்கள் இதை உருட்டுறதுக்கான மிஷினும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்துக்கிட்டே சேர்ந்துடும். இன்னும் எங்களுக்கு அந்த வேலையை செய்கிறது இலகுவாக இருக்கும். இது நாங்கள் சீவிலி கூட்டலாம் செய்கிறோம். எடுத்து தான் செய்வோம் சாக. இது பெரிய மீன். இதை கணக்காக செய்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி சைஸில் 800 ரூபாய் மீக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஆணையை சுற்றி நம்ம கிடப்பேன். ஈக்கு 800 கிராம் ஈக்கு. இதுக்கு நல்ல விளக்கு மாதிரி 800 கிராம். இது அந்த ஆணி இது பிரிக்காமல் இந்த இதை கிளப்பால் ஆணியம் வச்சு தான்
ஈக்குக்கு நாங்கள் அளவு வச்சுக்கிறோம். இது கொண்டு அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் நீளம் கூட, நம்பர் 2க்கு நீளம் குறைவு. அந்த சைஸுக்கு நம்பர் 1 இது நம்பர் 1 பிளாக் மாறு. இது நாங்கள் வந்து 150 ரூபா கொடுக்குறோம். நார்மல்னு சொல்லிச்சுன்னா 18 இன்ச்சு ஈக்கின்ற நீளம் இருக்குது. இது வந்து இந்த இதில் இருந்து 19 இன்ச்சு விடுவேன் நல்ல விளக்கு மாறண்டா. மற்ற ரெண்டா நம்பர் 2 சொல்லிச்சுன்னா நான் 18 இன்ச்சு விடுவேன். இது வந்து தடிங்கிற நீளம் 3 அடி. அது எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான். இது நான் இருக்கிறதா மாதிரி நான் நுனியில் கொஞ்சம் பிளாக் மாற செய்யணும். அந்த நுனி நல்ல நீள நுனி இருக்கல்லோ, அதில் புரிம்பாச்சே வந்து சீமெந்திலாம் கூட்டக்கூடிய மாதிரி. இதெல்லாம் சரி இனி விரிக்கிறது. சுற்றி எடுத்த காண்டி இதே சொல்லிருந்தால் 100 பிளாக் மாதிரி அடிக்கலாம். 100 அடிக்கலாம். இதே பிளாக் இதே வேலியாக இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா செய்யலாம். வேறு ஒரு அலுவலம் போகாமல் இதே வேலியாக செஞ்சு சொல்லிச்சுன்னா செய்யலாம். இல்லை இதில் வந்து 4-5 வருஷம் செய்கிறேன். நாங்கள் இண்டை வெறும் இல்லை மற்றவர் வருஷம் முழுக்க ஓட்டம் இருக்கும். எங்களுக்கு வந்து திறமை செய்கிறபடியாக எங்களுக்கு வந்து ஓர்டர் இல்லாமல் வந்து நாங்கள் தேடி போகிற அளவுக்கு இல்லை. நிறைய காலம் செய்கிறபடியால் நிறைய காலம் செய்கிற எங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட சாமான் இது வந்து தரமான்னு சொல்லி நான் வந்து 93ஆம் ஆண்டு நான் செய்கிறேன். எங்கிட்ட மாமா செய்வார். அதுக்கு மேல் 10 வருஷமே அவர் செய்தவர். அதுக்கு பிறகு நான் இப்போ 93ஆம் ஆண்டு இப்போ 28 வருஷம் முடியுது இப்போ செய்யுது. மற்ற இந்த மாகாண மாவட்ட தேசிய ரீதியான இந்த பிளாக் மாத்து போடி பங்கு வரி எங்களுக்கு தேசிய விருதும் இருக்குது. இப்போ இதன்ற என்ன சொன்னால் இதென்ன எனக்கு மினக்கடுற நேரம் இல்லாத இல்லை எங்களுக்கு அரசாங்கம் வந்து லோன் அதெல்லாம் தருவாங்க. இப்போ நாங்கள் தொழில்னு சொல்லி பதிவு செய்தபடியாக எங்களுக்கு வந்து குறைஞ்ச வட்டியில் இப்போல்லாம் 12 lakhs 12 லட்சம் ரூபா தந்தவங்க 7.5 வீத வட்டி. அப்போ இந்த சலுகையெல்லாம் இருக்குது. நாங்கள் தொழிலண்ட இதில் செய்கிற அழகி இப்போ விளக்கு மாற பெயிண்ட் அடிச்சு விட்டால் இந்த சரி இப்போனைக்கு சரி. அடுத்தது நாங்கள் தும்பு தடி வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதையும் முருக்கா பார்ப்போம். இது தும்பு தடிக்குரிய தும்பு என்ன இது எவ்வளோத்துக்கு தெரிவி நம்ம உங்களுக்காக இது ஒரு தும்பு வந்து இந்த ஒரு கீறு வந்து 3 ரூபா. ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய் அப்படி 5 கீறு வரும். குறைஞ்சது 5 கீறு வரும். அடிச்சா இந்த எங்களுக்கு இந்த வேலை செய்யக்கூடிய பக்கம் இதெல்லாம் தெரியுங்க பதத்தில்
தாண்டி ஒரு 10 யூனிட் ஒரு தும்பு தடிக்கு எத்தனை அடுக்கு இப்படி ஒரு பக்கத்துக்கு 5 வேணும். நல்ல தும்புண்டா நல்ல தும்பு தடியா 5 வேணும். இல்லை ஒரு பக்கத்துக்கு 15 ரூபா தும்பு வேணும் ஒரு பக்கத்துக்கு. 30 ரூபா தும்பு வேணும் ஒரு தும்பு தடிக்கு. ஒரு தும்பு தடிக்கு விளக்குமாறோ தும்பு தடியோ கூட ஓட்டம் எங்களை விளக்குமாறு ஓடுறது கூட அதனால செய்கிறேன். விளக்குமாறு போகும் அதுக்காக நான் அதைத்தான் கூட செய்கிறேன். இதோட ஓடர் கூட கேட்டால் தவிர்க்கலாண்டா கொடுக்குறேன். கட்டாயம் சங்கம் மட்டும் தான் 100 தான். அந்த விளக்குமாறு 500 போட்டால் இதில் 100 போட்டால் கட்டாயம் கூட தான் இங்கேயில அந்த ஒரு இந்த வேலைவாங்களுக்கு சொன்னால் அதை கேட்க ஒன்றுக்கே தான் கேட்பினோம். தும்பு தடியும் விளக்குமாறு தான் சேர்த்து கேட்பினோம். சரி சரி. இப்போ நாங்கள் அதைக்கு கட்டாயம் கொடுத்தே ஆகணும். தும்பு தடினா விளக்குமாறுனா தும்பு தடியும் கொடுத்தே ஆகணும். சும்மா முடிஞ்சு ரைட்டு இந்த போயிருக்கணும். அவசர வேலையால போய் இதே குணம் தர மாட்டேனமா இல்லை போய் தான் தும்பு வந்து எடுத்து எல்லாம் வாங்கி அடித்து கட்டி வச்சு விடவாய்க்கில் கட்டி வச்சு அதையும் கோல் பண்ணி நம்ம இப்படி பண்ணுற வண்டியா. சரி சரி. இத்தனை மண்டெல்லாம் வண்டி வச்சுனோம். 1000 மண்டா 3000 ரூபா ஆசை கொடுத்து கொண்டு வண்டியா. நான் இப்போ தொடர்ந்து எடுக்கிறேன் தானே. ஆமாம். எண்ணி பார்க்க வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை. விழா இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒரு தடி மண் வட்டி தான் நீளமான தடி ஒன்று எடுத்துருவேன் காண்டி. எல்லாத்துக்கும் ஒரே தடி தான். விளக்குமாறு விளக்குமாருக்கு வந்து 3 அடி அடி வேணும். கும்பு தடிக்கு 4 அடி தடி நீளம் வேணும். மஞ்சமுன்னா தடி தான். மஞ்சமுன்னா தடி தான். ஒரே தடி தான். நீளம் கூட தடி வேணும் கும்பு தடிக்கு. அதுக்குரிய இந்த இதுகளை இதுவும் கொண்டு தருவீங்களா இல்லை நீங்கள்? இது வந்து ஒரு டின் மணி சமைப்பு அப்படிங்கிற கொண்டு வந்துருவீங்க. நாங்கள் இது ஒன்றுக்கும் தேடி போக தேவையில்லை. ரைட். முதல் நாள் யாழ்ப்பாணத்தில் இது கடை இருந்தது இந்த டின்னுகளுக்கு. பழைய இதெல்லாம் தேடி போய் தான் எடுப்போம். விளக்குமாறு எவ்வளோ இதுக்கு நீங்கள் கடைக்கு கொடுப்பீங்க? கடைக்கு இது 150 ரூபா தான் கொடுக்குறேன் கடைக்கு. விளக்குமாறோ நம்ம கடைக்கு 150 ரூபா கொடுப்போம். மற்றது 120 ரூபா கொடுப்போம். அப்போ தும்பு தடி 100 ரூபா கொடுக்குறோம். எங்களை வெளியிலே என்ன விலைக்கு விற்கி நம்ம வேணும்ல? அதை வந்து 20 ரூபா கூட எடுத்து கொடுப்போம். நான் கொடுக்குறோம் 20 ரூபா கூடுதலாக இருக்கும். சரி சரி. இப்போ தும்பு தடி பாவிக்கிறாங்க குறைஞ்சிட்டு நான் தும்பு உள்ளது. தும்பு மற்ற பிளாஸ்டிக் வர வழியா எது நல்லம்? பிளாஸ்டிக்கில் வர்றது நல்லமா இல்லை தும்பு தான் நல்லமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எது இதோ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அது சில பேர் வந்து கூடுதலாக இதே விரும்பினோம். அப்படியும் இருக்கு. நாங்கள் கொடுக்கலாம் இருக்கோம். இதை அடித்து எனக்கு இன்றைக்கு 20 தும்பு தடி கட்டாயம் கொடுத்தே ஆகும். சரி சரி. 20 தும்பு தடி 50 விளக்கு மாதிரி 20 தும்பு தடி அளவட்டி ஒரு கடையை கட்டாயம் கொடுத்தே ஆகும். எனக்கு தும்பு இல்லை. நாளைக்கு தான் தாரன் சொல்லிக்கிறேன். இந்த தடவை நாளைக்கு தான் தும்பு போய் எடுத்து நாளைக்கு தாரன். மற்ற விளக்கு மாதிரி தாரன் நினைக்கிறேன். இப்போ டவுன் பக்கம் இருக்கிறாங்களா எல்லாம் பிளாஸ்டிக்கில் இறங்கிடும். கொஞ்சம் உள்ளுக்கு வைக்கிறேன் பக்கம் வேண்டாம் எல்லாரும் தும்பு தடி தான். இல்லை இது இருக்குது. டவுனுக்கே உங்களுக்கு கடை இருக்குது. நாங்கள் தும்பு இந்த விளக்கு மாதிரி தும்பு தடி. சரி சரி. யாழ்ப்பாணம் உள்ள பெரிய கடைக்கு நாங்கள் கூட கூட தும்பு தடி கொடுக்குறோம். கூட யாழ்ப்பாணம் கடை பெரிய கடை இருக்கிற கடையில் இருக்குது தானே. தும்பு தடி விளக்கு மாதிரி கடைக்கு நாங்கள்லாம் கொடுக்குறோம். சாமான் இந்த குழம்பு பாரா கூட நாங்கள் கொடுக்குறோம்.
இதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு காட்டுங்க. இது பாவிக்குது தும்பு கலராக. தடி வந்து நம்பி உடைய மாதிரி தும்பு இல்லைன்னாலும் தடி உடையாது. குழம்புக்கு கூட என்னென்னா கூடுதலாக அந்த தடி உடைஞ்சு போடும். அது பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்த தும்பு தடி இருக்குல்ல, ஆமாம், தடி கூடுதலாக உடைஞ்சு போடும். அது தும்பு இதுன்றதுக்குள்ள தடி உடைஞ்சு. அப்போ இது வந்து தடி வந்து ஒரு காலம் முடியாது. இதுக்கு ஒரு தும்பு தடிக்கு 10 அடுக்கு தும்பு போட்டு நல்ல தும்பு தடி 10 அடுக்கு தும்பு. தும்பு நல்ல தும்பு கொஞ்சம் நல்ல தும்பு கொஞ்சம் நல்ல தும்பாக இருந்தால் 8 தும்பு 9 தும்பு காணும். சாதாரண ஒரு இதான தும்புனால் 10 தும்பு வேணும். சரி சரி சரி. எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சைஸுக்கு வேறு தும்பு. எனவே இவ்வாறான உள்ளூர் உற்பத்திகளான இந்த விளக்குமாறு தும்புத்தடிகளை வந்து நாங்கள் வாங்கி பயன்படுத்துகிறதால வந்து அவங்க வந்து மேலும் தங்களோட தொழிலை வந்து விருத்தி செய்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதை நாங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேணும்.